Welcome friends, Masha Designs la இந்த பிஸ்கட் நாட் பெரிய பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு பாப்போம். இது 50-50 பிஸ்கட் மாதிரியே நல்லா பெருசா இருக்கும். உங்களுக்கு இந்த நாட் போட்டிங்க அப்படினா கூட சீக்கிரமாவே வளந்துரும். ஏற்கனவே இந்த நாட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு போடாமலே வச்சிருந்தேன். இப்போ கருணாதேவி ரஞ்சிதம் சிஸ்டர்ஸ் ஷேர் பண்ணிருந்தாங்க. இந்த நாட் போட்டு அந்த ஒரு நாட் போட்டு காமிச்சிருந்தாங்க. அத பார்த்த உடனே தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. இது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இது ரீசன்ட்டா போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே நாட்டை நீங்க கூடையிலயும் ட்ரை பண்ணலாம். முதல்ல இந்த நாட் போட்டு காமிக்கிறேன். இத பார்த்துட்டு நீங்க இதே மாதிரி கூடையில அல்லது இந்த மாதிரி கிராஸ் கூடையில எல்லாம் போடலாம். பிஸ்கட் நாட் நம்ம எப்போ ரெண்டு வயர்ல வச்சு போடுவோம். அதே போல இது மினி பிஸ்கட் நாட் ரெண்டு வயர், இதுல ரெண்டு 4 வயர் வச்சுப்போம். இதுல 2 வயர் + 1 வயர் தான் சேர்த்துப்போம். இந்த கூடையில நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இதில் போட்டுக்க பாருங்க, மினி பிஸ்கட் நாட் போட்டிருப்பேன். இந்த சைடில் பிஸ்கட் நாட், அடுத்து இதில் உங்களுக்கு மல்லிப்பூ நாட்லாம் போட்டு காமிச்சிருந்தேன். இதில் மல்லிப்பூ ஹேண்டில் போட்டிருக்கேன். எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பிஸ்கட் நாட் உங்களுக்கு ஏற்கனவே மினி பிஸ்கட் நாட் எப்படி போடணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு நான் சொல்லிக் கொடுங்க. இப்போ தனியாக இந்த நாட் மட்டும் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். 2 வயர் நம்ம இப்படி ஈக்குவல் ஷேப்பில் மடித்து வச்சுக்கணும். வச்சுட்டு கூட போடுறதுக்கு கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த நாட்டு எல்லாமே கலந்து போட்டிருக்கோம். இதில் நம்ம தனியாக போட போகிறோம். தனியாக போட்டு காமிச்சிட்டோம்னா நீங்கள் கூட போடுறதுக்கு இதே மாதிரி கூடையாகவே ஃபுல்லாக போடுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த 2 வயர் இப்படி நம்ம மடித்து வச்சுட்டு ஒரு வயர் எடுத்து இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு பிஸ்கட் நாட்டில் 2 வயர் சேர்ப்போம். இதில் ஒரு வயர் மட்டும் சேர்க்குறோம். இப்படி சேர்த்துட்டு இந்த வயரை உள்ள விட்டு எடுத்துடணும். பாதி பிஸ்கட் நாட் போடுறோம், அதான் மினி பிஸ்கட் நாட்னு சொன்னேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதில் பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம். இது கூட முழுக்கவே நம்ம கீழேருந்து டிசைன் போட்டே கொண்டு வரலாம். இதில் நான் கிராஸ் நாட்டில் போட்டிருப்பேன். இதில் நம்ம இதே மெத்தடில் இப்படி போட படிச்சிட்டிங்கன்னா இப்படியே நீங்கள் ஃபுல் கூடையும் கிராஸ்லேயே போட்டு கொண்டு வரலாம். அடுத்து அதுலேயே இந்த பிஸ்கட் நாட் உங்களுக்கு ஏற்கனவே போட தெரியும். இதில் நம்ம நிறையவே போட்டிருப்போம். இது தனியாகவும் நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்ல, அதனால் இதை சொல்லி கொடுத்தேன். இது ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. நம்ம பேசிக் நாட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கடுத்து இந்த நாட் இப்போ ரீசெண்டாக கருணாதேவி ரஞ்சிதம் ஃப்ரம் நெகமம் அவங்க போடுறதுக்கு காமிச்சிருந்தாங்க. அந்த நாட் போட்டு காமிச்சிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்மளும் இதை போட்டு வச்சுருந்தோமே, சரி ரைட்டு இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதை எடுத்துருக்கிறேன். இது ஏற்கனவே போட்டது தான். ஃபஸ்ட்டு பிஸ்கட் கூட போடும்போதே நான் இந்த நாட் போட்டு வச்சிட்டேன். அந்த ஒயர்லாம் பாருங்கள், அதே க்ரீன் அண்ட் ஒயிட்டில் தான் போட்டுப்பேன். ரொம்ப பழைய ஒயர் ஆகிடுச்சு. இந்த நாட்டையும் நான் தேடி கண்டுபிடிச்சி தான் எடுத்தேன். கிடந்தது, போட்டு வச்சது அப்படியே கிடந்தது. இதை கூட போட்டால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் கையில் கிடச்சிது எனக்கு. அதுவும் சிஸ்டர் ஷேர் பண்ணல அப்படின்னா நான் இதை எடுத்துருக்கவே மாட்டேன். இன்னமும் அது பாட்டு கிடக்கும். 3 வயர் நம்ம இப்படி மடிச்சுட்டுருக்கோம். இது கொஞ்சம் போடுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நிதானமாக போடணும். ஃபஸ்ட்டு ஒரு வயரை நம்ம இப்படி கொடுத்துட்டு பிஸ்கட் நாட்டில் 2 வயர் மட்டும் வச்சு போடுவோம். இதில் 3 வயர் வச்சு போடணும். ஆனால் கூட சீக்கிரம் வளர்ந்துடும். பெரிய நாட்டாக இருக்கிறதுனால கூட சீக்கிரமாக வளர்ந்துடும். இது 50-50 பிஸ்கட் மாதிரியே இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி 3 வயரையும் நம்ம சேர்த்து மடித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் நம்ம போடுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். 2-3 தடவை போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக போட்டுடலாம். கூட போட்டு முடிச்சதுக்கப்புறமா அழகாக இருக்கும். இந்த 3 வயரையும் இப்போ பின்பக்கம் தள்ளுறோம். அதே மாதிரி தான் நம்ம பிஸ்கட் நாட் எப்படி போடுவோமோ அதுலேயே கூடுதலாக ஒரு வயர் வச்சு போடுறோம். இது அப்போவே போட்ட நாட் தான், இன்னமும் நான் கூட போடுறேன். கூட போடணும் அப்படின்ட்டு போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை தொடவே இல்லை, அப்படியே போயிடுச்சு. இப்போது இந்த வயரை இப்படி கோர்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த வயரை பின்பக்கமாக தள்ளுறோம். எப்பா தள்ளிட்டு இப்போது இந்த வயர் எடுத்து இந்த 3 நாட்லேயும் இதுக்குள்ளே இப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து பின்பக்கம் கொண்டு வந்தால் இப்போ முன்பக்கம் திரும்பவும் கொண்டு வரோம். போட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் கூட ஈஸியாக போட்டுடலாம். எதுக்கும் இந்த நாட் படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் 2-3 தடவை போட்டு படிச்சிட்டிங்கன்னா அழகாக கூட போட்டுடலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. எவ்வளோ சீக்கிரம் போடுவேன்னு தெரில. நாட் சொல்லி கொடுத்தா நீங்கள் விறுவிறுன்னு போட்டுருவீங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் பிஸ்கட் கூட எடுக்கிற மாதிரி எடுங்க, கொஞ்சம் கூடுதலாக எடுங்க. நான் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லா வயரையும் நம்ம ஒன்று போல் இழுத்தோம்னா நமக்கு அழகாக நாட் வந்துடும்.
கூட சீக்கிரமாக போட்டுடலாம். நாட் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பிஸ்கட் நாட்டும் நல்லா பெருசு பெருசாக உங்களுக்கு வரும். இதில் 4 ஒயர் வச்சும் போடலாம். 4 ஒயர் வச்சு போடுறது இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதை நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி நம்ம நிறைய நாட் போட்டு வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் சேர்த்து எப்பவும் போல் நம்ம பிஸ்கட் நாட் போடுவோம். இதில் ஒயர் காணாது, அதனால் நான் கூட போடும்போது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த 2 ஒயரையும் சேர்த்து 2 நாட்டையும் சேர்த்து நம்ம நாட் க்ரியேட் பண்ணும்போது இதே மாதிரி இன்னொரு நாட் க்ரியேட் ஆகும். இப்போ இதில் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கிராஸ் நாட்டில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த ரெண்டையும் சேர்த்து போடும்போது நமக்கு நாட் நல்லா பெரிய பெரிய நாட்டாக வரும். இதுவே நம்ம இந்த 3 ஒயர் வச்சு ஏற்கனவே ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பிஸ்கட் நாட் போட்டிருக்கோம் பாருங்கள். இதே போல் 3 ஒயர் வச்சு நீங்கள் இதுலேயும் போடலாம். இப்படி இதில் 2 ஒயர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். கீழேருந்தே நான் அப்படி தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதே போல் இந்த மாடல்லையும் நீங்கள் போடலாம். போட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிராஃப்ட் ஒர்க் அடுத்து ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். நீங்கள் விரும்பினால் உங்கள் ஊரையும் பேரையும் டைப் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். 9445266602. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.